முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜிதவுக்கு மரண தண்டனை. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமசிறி பெர்னாண்டோவுக்கும் மரண தண்டனை. யாழில் ஊடக அடக்குமுறைக்கு எதிரான போராட்டம், பின்கதவால் சென்ற பிரதி அமைச்சர். வன்னியில் இராணுவத்தினர் வசமுள்ள காணிகள் விரைவில் விடுவிக்கப்படும், பிரதி அமைச்சர் உறுதி. ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தை விமர்சித்த போலீஸ் அதிகாரி கைது. நிறுவன ரகசியத்தை விற்ற குற்றத்துக்கு ரூபாய் 50 மில்லியன் நட்டகீடு. மஹிந்தவுக்காக செய்யப்பட்ட வரலாற்று தவறு பகிரங்கமாக அறிவித்த நாமல். முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமசிறி பெர்னாண்டோவுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 2019 ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் குறித்து முன்கூட்டியே கிடைத்த உளவுத்துறை எச்சரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்க தவறிய குற்றச்சாட்டில் இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. 2019 ஏப்ரல் 21 அன்று இலங்கையில் நடத்தப்பட்ட கொடூரமான ஈஸ்டர் ஞாயிறு தற்கொலை தாக்குதல்கள் தொடர்பாக உளவுத்துறை எச்சரிக்கைகளை அலட்சியப்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு அரசு அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கில் உத்தியோகபூர்வ கடமைகளை புறக்கணித்து உயிரிழப்புகளுக்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டின் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவுக்கும் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இதனைத் தொடர்ந்து அதே வழக்கில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமசிறி பெர்னாண்டோவும் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டு அவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை தடுக்க தவறிய குற்றச்சாட்டுக்காக அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. போதுமான உளவு தகவல்கள் இருந்த போதிலும் தாக்குதலை தடுக்க தவறியமைக்காக முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோ உள்ளிட்ட இருவர் மீதான வழக்கு இன்று எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக ஊடகவியலாளர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் அவர்களை கண்டுகொள்ளாமல் இரகசியமான முறையில் ஊடக பிரதி அமைச்சர் சென்று கலந்துரையாடலில் ஈடுபட்டார் என பிராந்திய ஊடகவியலாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். ஊடக பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்னவின் பங்கேற்புடன் அரசாங்க தகவல் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் யாழ் மாவட்ட செயலகத்தில் ஊடக செயலமர்வொன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அனுர குமார திசாநாயக்க தலைமையிலான அரசு பொறுப்பேற்று 2 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் ஊடகவியலாளர்களின் படுகொலைகள் மற்றும் ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதல்களுக்கு சுயாதீன விசாரணை மற்றும் நீதி கோரி யாழ் ஊடக அமையத்தின் ஏற்பாட்டில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மாவட்ட செயலகத்தின் பிரதான நுழைவாயில் முன்பாக ஊடகவியலாளர்கள் நீதி கோரி பல்வேறு கோஷங்களை எழுப்பி போராட்டம் நடத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்ட ஊடகவியலாளர்களை கண்டுகொள்ளாமல் இரகசியமான முறையில் மற்றிய நுழைவாயிலால் மாவட்ட செயலகத்துக்குள் நுழைந்த ஊடக பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன கருத்தமர்வில் பங்கேற்றார் என தெரிவிக்கப்படுகிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் வட்டுவாக்கல், கேப்பாபிலவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டத்தின் சில காணிகளை விரைவில் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர தெரிவித்தார். முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் இராணுவ பயன்பாட்டிலுள்ள காணிகளை சிவில் நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விடுவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பான விசேட கலந்துரையாடல் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்ற போதே அவர் இதனை குறிப்பிட்டார். தொடர்ந்து உரையாற்றிய பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தேர்தலை சாதகமாக பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தெரிவித்தார். அத்துடன் திருவிழா காலங்களில் கனகாம்பிகை குளம் முகாம் அமைந்துள்ள வீதியை பொதுமக்கள் பயன்படுத்த அனுமதிக்குமாறு முன்வைக்கப்பட்ட கோரிக்கையையும் பிரதியமைச்சர் ஏற்றுக்கொண்டார். மேலும் அப்பகுதியில் இராணுவ கட்டடத்துடனுள்ள காணியை விடுவிப்பதற்கு இராணுவத்தினரால் 8.5 மில்லியன் ரூபாய் கோரப்பட்டுள்ள நிலையில் கோயில் நிர்வாகத்தால் அத்தொகையை செலுத்த முடியாதிருப்பதை மாவட்ட செயலாளர் சுட்டிக்காட்டியதை அடுத்து அதனை மீள் பரிசீலனை செய்யவும் பிரதியமைச்சர் இணக்கம் தெரிவித்தார். இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடந்த 17 ஆண்டுகளில் 2262.5 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் இன்னமும் 1493.2 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டியுள்ளன. இதில் வட்டுவாக்கல் மற்றும் கேப்பாபிலவில் அமைந்துள்ள காணிகள் மிக முக்கியமானவையாகவும் என முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் உமா மகேஸ்வரன் சுட்டிக்காட்டினார்.
அதனைத் தொடர்ந்து வட்டுவாகல் மற்றும் கேப்பாப்பிலவு காணி உரிமையாளர்கள் சார்பில் கலந்து கொண்டவர்கள் தமது கோரிக்கைகளை முன்வைத்தனர். வட்டுவாகல் பகுதியில் பொதுமக்களின் தனியார் காணிகளை விடுவிப்பதற்கு முன்பாக அப்பகுதியில் கன்னிவெடி அகற்றும் பணிகளை நிறைவு செய்து காணியை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதியமைச்சர் உறுதியளித்தார். கேப்பாப்பிலவில் உடனடியாக 6.5 ஏக்கர் காணியை விடுவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக குறிப்பிட்ட பிரதியமைச்சர் எஞ்சிய காணிகளை விடுவிப்பது தொடர்பில் மாவட்ட மட்டத்தில் குழு ஒன்று அமைக்கப்பட்டு கள நிலைமைகளை ஆராய்ந்து தீர்மானம் எடுக்கப்படும் என தெரிவித்தார். இக்கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ். திலகநாதன், பென்னி பிராந்திய கட்டளை தளபதி, கிழக்கு கடற்படை தளபதி, பாதுகாப்பு அமைச்சின் சிரேஷ்ட உதவி செயலாளர், மேலதிக மாவட்ட செயலாளர், பிரதேச செயலாளர்கள், பாதுகாப்பு அமைச்சின் உயர் அதிகாரிகள், பாதுகாப்பு தரப்பினர் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்திற்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்களை பரப்பினார் என்ற சந்தேகத்தின் பேரில் போலீஸ் அதிகாரியொருவர் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த அதிகாரி இன்று மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தின் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டுள்ளார். சமூக வலைதளங்களூடாக மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் பிரச்சாரங்கள் தொடர்பாக போலீஸ் மா அதிபருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அது குறித்த விசாரணைகள் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். விசாரணைகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான அதிகாரி எம்பிலிப்பிட்டிய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்தில் இணைக்கப்பட்டு பணியாற்றியவர் ஆவார். சந்தேக நபரான போலீஸ் அதிகாரி இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் மேற்கொண்டு வருகின்றது. அரசியலமைப்பின் 18வது சீர்திருத்தம் கொண்டுவரப்பட்டது எமது அரசாங்கம் செய்த மிகப்பெரிய தவறாகும் என பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 3வது தடவையாகவும் ஜனாதிபதியாக வேண்டும் என்பதற்காக இந்த சீர்திருத்தம் கொண்டுவரப்பட்டது. எனினும் அது தவறான முடிவு என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் முன்னிலையான பின்னர் நீதிமன்ற வளாகத்தில் வைத்த ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், நாட்டின் நீதித்துறையின் மீது எமக்கு பூரண நம்பிக்கையுள்ளது. ஆட்சி அதிகாரம் மாறினாலும் நீதிமன்றங்கள் சுயாதீனமாகவே செயற்படுகின்றன என நாங்கள் நம்புகின்றோம். ஆனால் இலங்கை போலீசார் மீது எமக்கு நம்பிக்கை இல்லை. அவர்கள் ஜேவியினரால் இயக்கப்படுகின்றார்கள். பெலவத்தையின் கட்டளைகளுக்கு இணங்கவே தற்போது இலங்கை போலீசார் செயல்பட்டு வருகின்றனர். பிரதம நீதியரசருக்கு மேலும் 2 ஆண்டுகள் பதவிக்காலம் நீடிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அரசியலமைப்பு திருத்தம் செய்யப்பட்டது. ஆனால் தனிநபர்களை இலக்காக கொண்டு அரசியலமைப்பு திருத்தம் மேற்கொள்ளப்படும் போது அதன் விளைவு மோசமானதாக இருக்கக்கூடும். கடந்த ஆட்சி காலத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 3வது முறையாகவும் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பதற்காக அரசியலமைப்பின் 18வது சீர்திருத்தம் கொண்டுவரப்பட்டது. இது முற்றிலும் தவறானது. இந்த தவறுகளில் இருந்து நாங்கள் பாடம் கற்றுக்கொண்டோம். இனிவரும் நாட்களில் இதுபோன்ற தவறுகளை நாங்கள் செய்யப்போவதில்லை. அதேபோல அரசியலமைப்பின் 19 மற்றும் 20ஆம் சீர்திருத்தங்களும் தனிநபரை இலக்காக கொண்டே உருவாக்கப்பட்டது. தற்போதைய அரசாங்கமும் இதுபோன்ற தவறை செய்யக்கூடாது. தனிநபரை இலக்காக கொண்டு நீதியரசர்களின் பதவிக்காலத்தை அதிகரிப்பதற்கு அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வருவது என்பது தவறான எடுத்துக்காட்டாகும் என குறிப்பிட்டுள்ளார். இது போன்ற மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டிவிஎன் லங்கா சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சிருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உடனே உங்கள்கிட்ட வந்து சேரக்கூடியதாக இருக்கும்.